அவனுக்கு அது லவ் ஃபர்ஸ்ட் சைட் வந்துடுது. ஸோ 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதா இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாமே என்றான். இதுதான் இந்த இடத்துல தன்னுடைய எக்ஸ்பர்டீஸ கொடுக்குறாரு, தன் நாலேஜ். அவங்க அப்பா வீட்டில் செய்துட்டு வந்த வேலையை வச்சு இங்கே காட்டுறான். அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றில் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். ஃபர்ஸ்ட் லெசன் கத்துக்கிறான், அவுட் சைட் லெசன், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். இப்ப சரி, அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமார்த்தியாகிய ராகேலை தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றில் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பையன் சும்மா உஷாரா இருக்கிறான். அப்பவே கணக்கு போட்டான், இதெல்லாம் இந்துதான். பொண்ணை பார்த்தான், பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா, சொத்து பிடிச்சிருந்துச்சு, நிறைய ஆடு. இந்த ஆடுங்கள்லாம் எனக்கு வேணும். இப்போ அதுக்கு தான் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் இட். ஓகே, ராகேலை கட்டி பிடிச்சி அழுகுறான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகள் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். அப்ப அவன் பேர் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது. அந்த காலத்தில் அது மாமன் மக, அவன் பேர் வர நல்லா பரவி இருக்கு. அங்கே எப்படி பரவிச்சுன்னு தெரில, ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லி பரவிச்சா இல்லாட்டி எப்படி பரவிச்சுன்னு தெரில, ஆனால் அவன் பேர் பரவி இருக்கு. அவன் போய் சொல்கிறான், சொன்ன உடனே லாபான் ஓடியாந்துடுறான். படிங்கம்மா. லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்திகளை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்கள் எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். இங்கேதான் பாயிண்ட். இவன் சொல்லியிருக்க கூடாது. உன் மனதில் உள்ளதை உன் மனதுக்குள்ளே வைத்துக்கொள், உன் காரியத்தை பிறனுக்கு வெளிப்படுத்தாதே. நீதிமொழிகளில் போட்டிருக்கு, அமைதியாக வச்சுக்கோ. இங்கே போய் இவர் என்ன பண்ணுறாரு, இமோஷ்னல் பஸ்ட் அவுட் ஆகி எல்லாத்தையும் சொல்லிட்டு, எப்படி அண்ணனை ஏமாத்தினேன், அதுக்காக அண்ணன் எப்படி துரத்திட்டு வரான், இப்போ நான் மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன், இப்போ நான் ஒரு கைதி மாதிரி அப்படின்றது கிளீனாக சொல்லிட்டான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமானவன் என்றான். இது இந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப ஹனி, ஸ்வீட் ஹனி மாதிரி விழுந்திருக்கும். எலும்பு மாம்சமானவன். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவளிடத்தில் தங்கினான். அங்க உட்காந்து வேலை செய்ய தொடங்கிட்டான். இப்ப ட்ரேடு கத்துக்கிறான், சும்மா இல்ல, ட்ரேடு கத்துக்கிறான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? வருது பிசாசு, இப்படிதான் கை வைக்கும். நீ சும்மா இருக்கிறனால சும்மா வேலை செய்யலாமா, மருமகனா இருக்கனால, அதனால கூலி வாங்கு. சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி நம்ம கம்பெனிகளில் கொடுக்குறோங்க, அது மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். HR டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்திருக்கான் போல் இருக்கு லாபான். லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. பார்த்தீங்களா, இதுதான் பாயிண்ட். அவனுக்கு பார்த்தான், இது சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு கணக்கு போட்டான். ராகேலோ, அதாவது கூச்ச பார்வை என்னன்னா ஒன்றரை கண்ணு சரியா பார்க்க வராது, அதாவது டோரி கண்ணுன்னு வாங்க.
அது பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவுமா பார்த்தியா இருந்தாள். பார்த்தியா, உடனே இவருக்கு லவ்ஸ் அப்படியே ஊத்திக்கிட்டு வந்துருச்சு. வாலிபர்களாச்சே, அதனால சரியா ஊத்திட்டு வந்துச்சு. யாக்கோபு ராகேலின் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். இப்பதான் வேற மாதிரி செய்யறான் லாபான். நல்லா ஸ்வீட்டா பேசுவான், பிசாசும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுவான். அழகா பிசாசு ஸ்வீட்டா பேசி அழகா வழிக்கு வந்துட்டான். இப்ப இவனுக்கு அந்த பொண்ணு வேணும், எக்காரணத்துக்காக பொண்ணுக்காக வேலை செய்யறேன்னு இவனே கமிட் ஆயிடுறான் பாருங்க. யாராவது 7 வருஷம் தன் வாழ்க்கையில் தொலை பண்ணலாம். 7 வருஷன்றது ஒரு சீசன். ஒரு சீசனை ஒரு பொண்ணுக்காக செலவழிச்சான். அதான் பைபிளில் இன்னொரு வசனம் போட்டிருக்கோம், யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக வேலை செய்தான். கர்த்தருக்கு அது பிடிக்கல. ஆனா இவனால தான் போய் அதை வாலண்டியர். இது ஆக்சுவலா கர்த்தர் அனுமதித்தாருன்னு நினைக்கிறாங்க. இன்னும் கர்த்தர் அனுமதிக்கல. இவன் என்ன கேட்டு, கர்த்தாவே என்னை பாதுகாப்பேன்னு சொன்னீரு, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இதை கட்டிக்கலான்னு கேட்குறேன், இது உங்கள் ஐடியா என்ன, இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார். இங்கே அவர் சொல்லலை. சொந்த முயற்சி எப்பவுமே ஃபெயிலியர். சொந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. உடனே அவன் ஒத்துட்டான். அக்ரிமெண்ட் அவனுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஹெச்ஆரில் கையெழுத்து போட்டாங்க, பேப்பர் மாறி கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. இப்போ 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷம் கொடுமையாக நடத்தப்பட்டான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றியது. கொஞ்ச நாளா தோன்றியது. 7 வருஷம் வேலை செய்தான். இப்போ அந்த இது செய்தனால கொஞ்ச நாளாக தான் அந்த இது தெரிஞ்சிச்சு அவளுக்கு. அவ்வளோ பிரியம். அந்த பிரியம் தப்பு நான் சொல்லலை. ஆனால் கர்த்தர்ட்ட கேட்டுக்கலாம், ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், ஆண்டவரே அந்த பொண்ணு மேலே ரொம்ப இஷ்டமாக இருக்குது, எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, எனக்கு அந்த அந்த மனதை என் பக்கமாக திருப்புங்க. இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி அவங்க மாமனார். ஸோ அது இருக்குது. ஸோ இங்கே அவனுக்கு புரியல. அவன் வந்து இது பண்ண தொடங்கிட்டான், கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவன் என்ன பண்ணுற, போயிட்டு அவளை இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கறது பழக உனக்கிட்ட கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செட்டப் பண்ணி அப்படியே பிடிச்சி வச்சிட்டான். சரியா? பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். இவன் மனைவினே சொல்லிட்டான். 7 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, இப்போ 7 வருஷம் போன பிறகு இப்போ என் பொண்டாட்டின்றான், மனைவின்றான். மனைவி ஆகலை, ஆனால் மனைவின்னு சொல்கிறான், கிளைம் பண்ணுறான், மனைவிக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். வச்சு ஏமாத்திட்டான். என்ன ஏமாத்தனா? மூத்த பொண்ணை கொண்டது கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இவன் எது வெறுத்தானோ, டோரி கண்ணுன்னு சொன்னானோ, நான் நம்ம ஊர் பாஷையிலேயே சொல்லிடுறேன், டோரி கண்ணன் அப்படின்னு நினைச்சோம்னா இதை மாறு கண்ணன், இப்படி இங்கே பார்த்தா அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இவனுக்கு இது கூட தெரியாது. ராத்திரியெல்லாம் போய் ஜாலி அடிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில் தான் கண்டுபிடிக்கிறாரு தான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்
அங்கே ஏமாத்தினான், தகப்பன் வீட்டில் அண்ணனை ஏமாத்தினான். அதனால இந்த காரியங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, யோசனை பண்ணி பாருங்க. நாம் ஏமாத்தினா ஏமாற்றப்படுவோம். கர்த்தருடைய நியாயங்களில் ஒன்றும் குறைஞ்சு போறதில்லை. ஆனால் கர்த்தர் கூட தான் இருப்பார். ஆனால் இவங்கிட்ட ஒரு அடிஷ்னல் ஃபேவர் இருந்துச்சு. அடுத்த பொண்ணையும் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டான். அடுத்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இது நம்ம ஆளுங்க பாட்டே பாடுறானுங்க, 2 பரிவாரங்கள்னு சொல்லிட்டு. 2 பரிவாரம்னா 2 பொண்டாட்டி, 2 பரிவாரங்களை எனக்கு தந்தின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. எதுக்கு பாடுறோன்னு கூட தெரியல. எனிவே யோசனை பண்ணுங்க, கர்த்தருடைய காலிங் என்ன? நான் என்னுடைய இதை அவர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு உன்னை எல்லாத்தையும் கொடுத்துருன்னா அப்படியே அவர் செய்திட மாட்டார். நமக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஐடியா தெரியல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னீங்கன்னா அவர் அதை நிறைவேற்றி தருவார். தேவஜனமே புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது, ஏமாந்து போவீங்க. ஆனால் கர்த்தருக்கு நிறைய ஐடியா இருக்குது. அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார், நம்ம பண்ணுற தப்பெல்லாம் சரி பண்ணுவார். ஆனால் இவன் ரொம்ப அழுதானேன்னு சொல்லிட்டு அந்த 2வது பொண்ணையும் கொடுத்துட்டாரு. இவன் எப்படி யோசனை பண்ணியிருக்கலாம், லாவான்ட்ட போய் கேட்கறதுக்கு போல, ஆண்டவரே நீர் அந்த பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். அந்த 2வது பெண்ணு மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், எனக்கு தாங்க முடியல, எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். கர்த்தர் ஏதாவது வழி செய்திருப்பாரு. ஆனால் இன்றைக்கு அவன் தன்னுடைய யோசனையினாலே அங்கே ஒரு பெரிய கோல் விட்டார். மேட்ச் ஆடும்போது பெரிய இவன் கோல் போட போகிறான், அவன் கோல் போட பார்த்தா கோல் வாங்கியிருப்பான். அந்த மாதிரி கோல் வாங்கிட்டான். யோசனை பண்ணி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு வைத்துட்டீங்கன்னா அவர் சொல்கிறபடி நடங்க. உங்கள் இஷ்டப்படி நடக்காதீங்க. நடந்தீங்க என்றால் தோல்வி தான் வரும். அப்புறம் கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. நீ கர்த்தர் கேட்கவே இல்லை. இந்த இடத்துல யாக்கோபு கேட்கவே இல்லை. அவன் கர்த்தர்கிட்ட போய் கேட்கல, 2வது பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு. இவனா மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டான். யோசனை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அவருடைய அந்த வாக்கின்படி நம்ம நடக்க கத்துக்கணும். நம்ம அடிக்கடி அவரோட கான்வர்சேஷன்ல இறங்கணும். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் ஆசையா இருக்குது, இதெல்லாம் இதா இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. சொல்லி கேட்டிங்கன்னா அவர் சொல்லி கொடுப்பாரு எப்படி பண்றதுன்னு. ஏன்னா he is the owner, he is called Adonai, he is Adonai ஓனர். அவர் எல்லாம் செய்து கொடுப்பாரு. ஆனா இது தெரியாம சொந்த வழியில போறதுனால அக்ரிமெண்ட். இன்னைக்கு உலகத்தில் இதான் நடக்குது. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னா ஒன்று HR டிபார்ட்மெண்ட்டு போய் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று ரூல் போடுவான், அதுபடி இருப்பான். திடீர்னு ஒரு நாள் ஒன்று வீட்டை விட்டு இது வேலை முடிஞ்சு போச்சு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவான். யோசனை பண்ணுங்க, கர்த்தர்ட்ட போய் உங்கள் காரியத்தை வைப்பீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதான் வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஜெபிச்சு முடிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம். யாக்கோபை பற்றி பார்த்தோம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். என் தேவனாய் கர்த்தாவே, நீர்
அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ண எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்களும் எங்களுடைய காரியங்களை நடத்தும் போது உம்மை பின்பற்றி நீர் என்னென்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து தேவனை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருந்து வெற்றிகரமாக ஜீவிக்க கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.